எல்லோருக்கும் வணக்கம். அவிஸ் டைப் ஸ்டைல் சேனல் மூலிமா உங்கள் எல்லாத்துலேயும் வரவேற்கிறேன். நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேங்க. இன்றைக்கி நம்ம கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸாக செய்யக்கூடிய மீன் பொழிச்சது அப்படிங்கிற டிஷ்ஷை நம்ம பன்னீரில் வெஜிடேரியனுக்கு எப்படி மாற்றி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். அதை இப்படி நடுவில் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்குங்க. அதோட திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 சென்டிமீட்டருக்கு கம்மி இல்லாமல் இருக்கும். அதில் நம்ம மீனில் எப்படி 2 பக்கம் கோடு போடுறோமோ அதே மாதிரி பன்னீர்லையும் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கிங்க, சைட்லேயும் ஸ்லிட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய மசாலா எல்லாமே நல்லா உள்ளே இறங்கி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர், கூடவே டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, இது எல்லாத்தையும் கலந்து நம்ம இன்றைக்கி ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த பேஸ்ட் செய்யறதுக்கு கூடவே நம்மளுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் தேவைங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கொண்டு வரக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கொண்டு வந்துடலாங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை பன்னீரோட 2 பக்கம் ப்ளஸ் மறக்காமல் நம்ம கீறி விட்டுருக்க பகுதியிலே நல்லா உள்ள பெனிட்ரேட் ஆகிற அளவுக்கு நல்லா மசாலாவை பூசி விட்டுருங்க. இந்த மசாலா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் இது மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். அப்போ தான் பன்னீருக்குள்ளே அந்த நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே நல்லா இறங்கி நல்லா நம்மளுக்கு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆகி ஊறினதுக்கப்புறமா ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்திக்கலாங்க. இந்த டிஷ்ஷுக்கு பொறுத்த வரைக்கும் தேங்காய் ஆட் பண்ணும்போது தாங்க நல்லா ஆத்தென்டிக் கேரளா டிஷ்ஷோட அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மேரினேட் ஆன பன்னீரை இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றின கடாயில் நான் வச்சுட்டேங்க. இதை ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதில் நல்லா அதை வேக விடணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த சைடு நல்லா ஃப்ளிப் பண்ணி விட்டு இதே மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க. இந்த மாதிரி நான் 2 பன்னீர் பீசஸையும் நல்லா நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போ அதே கடாயில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் எண்ணெயிலேயே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாயும் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேங்க. ஏன்னா அந்த பன்னீரில் இருக்க ஃப்ளேவர் அந்த மசாலா எல்லாமே இந்த எண்ணெயில் இறங்கி இருக்கும். அதனால் அதே எண்ணெயில் செய்யும்போது கூடுதல் டேஸ்ட்டு. பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிங்க. இது பாதி வதங்கும் போது ஒரு கொத்து அளவுக்கு நான் கருகாப்பிலும் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா 2 தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணி இதை வதக்கிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஆட் பண்ணி வதக்கிக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம பன்னீரில் மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறனால காரம் கூடுதலாக போயிடும். அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு கையளவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இப்போ இந்த மசாலாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா நான் வேக விட்டுட்டேன். அப்போ அந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லும் தக்காளியும் நல்லா இந்த மாதிரி மேஷ் ஆகி வந்துருங்க. அப்போ நம்ம மல்லித்தலை தூவி இதை இறக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி. இப்போ வாழை இலையை அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி 2 பக்கம் வாட்டி எடுத்துக்குங்க. அப்போ தான் இலை நல்லா சாஃப்டாகும். நம்ம பொட்டலம் பண்ணும்போது மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இலை கிளியாமல் வரும். இந்த மாதிரி 2 பக்கமும் நீங்கள் மைல்டான ஹீட்டில் வாட்டி எடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த மசாலா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒரு லேயராக முதல்ல அப்ளை பண்ணிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை அதுக்கு மேலே வச்சு திரும்பவும் இன்னொரு லேயரை அந்த பன்னீருக்கு மேலேயே நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மேலே வச்சு விட்டுருங்க. ஸோ கீழேயும் மேலேயும் ஒரு சாண்ட்விச் மாதிரி இந்த மசாலா அந்த பன்னீரை ஃபுல்லாக கவர் ஆகி கோட் ஆயிடணுங்க. அதுக்கு மேலே ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க தக்காளி பீசஸ் 2ம் கொஞ்சம் கருகாப்பிலும் மேலே வச்சுக்குங்க. இது பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். 2வது வெந்து வரும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இந்த இலையை கவர் பண்ணி இதை ஒரு பொட்டலை மாதிரி நல்லா மடிச்சுக்குங்க. இந்த பொட்டலத்தை கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா திக்கான கயிறு யூஸ் பண்ணிக்கங்க. இல்லைன்னா வாழை நார் கிடச்சிதுன்னா அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா கட்டிக்கலாம். நான் இன்றைக்கி வாழை நார் யூஸ் பண்ணி தாங்க இப்போ இந்த பொட்டலத்தை கட்ட போகிறேன்.
கட்டும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைட்டா கட்டிற வேண்டாங்க. கொஞ்சம் லூஸாவே நீங்க கட்டுங்க. அப்பதான் உள்ள இருக்க மசாலாலாம் நல்லா வந்து ஃப்ரை ஆயி வரும். நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து உங்களுக்கு குடுக்கும். இப்ப இந்த எக்ஸஸா இருக்கக்கூடிய வாழை நாரெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். இப்ப நல்லா வந்து இந்த பொட்டலத்த 2 பக்கமும் நான் சீல் பண்ற மாரி நல்லா அந்த நார வச்சு கட் பண்ணிட்டேங்க. இப்ப நான் ஒரு டவாவ அடுப்புல சூடு பண்ண வச்சிருக்கேன். நல்லா சூடானதுக்கு அப்புறமா அத லோ ஃப்ளேம்ல வச்சுட்டேங்க. இப்ப இந்த பொட்டலத்த அதுல வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் 2 பக்கமும் திருப்பி விட்டு 5 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்தீங்கன்னா, சூப்பரான ரொம்பவே மணமா, டேஸ்ட்டா இருக்கக்கூடிய பன்னீர் பொழிச்சது ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்க ஃபிஷ் பொழிச்சது சாப்பிட்டுருந்தீங்கன்னா என்ன டேஸ்ட் இருக்குமோ, அதே டேஸ்ட் கொஞ்சம் கூட குறைவில்லாம இந்த பன்னீர் பொழிச்சதுல இருக்குங்க. கண்டிப்பா இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல இருக்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.